ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். தேசந்த கபரதோ. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆத்துமா கர்த்தாவே தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உன் முழு இருதயத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழிந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகொழிந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. இளமை கழுகு போல காக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Give thanks to the heavenly Father. Give thanks to Lord Jesus Christ. Give thanks to the Holy Spirit. Hallelujah. ஆவியானவரே உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே துதிக்கிறோம். Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை என்றைக்குமே நினைத்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் தான் நாம் செய்த காரியங்களை மறந்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும், கூட இருக்கிறவர்களாய் இருந்தாலும், சொந்தமாய் இருந்தாலும், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் இருந்தாலும், அவர்கள் நாம் செய்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். நாம் அதை போல இருக்கக்கூடாது. நாம் எத்தனை வாட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கோம், நான் செய்ததெல்லாம் இவங்க மறந்துட்டாங்களே, நான் செய்ததெல்லாம் இவங்க மறந்துட்டாங்களே, எவ்வளோ நன்மைகளை இவருக்கு செய்த, இன்னைக்கு இவர்கள் மறந்து விட்டார்களே என்று நாம் எத்தனை வாட்டி மற்றவர்களை பார்த்து கூறியிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவோமா? ஏனென்றால் ஆண்டவர் அதை தான் நம்மை பார்த்து கேட்கிறார். நான் செய்த நன்மைகள் உன் வாழ்க்கையில், தாயின் கருவிலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் உன்னை நான் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் கருவிலேயே மரித்து விடுகிறார்கள். எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையிலும் நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மறக்காமல் என்ன செய்கிறார்? நம்மளை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை பார்த்து சொல், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செய்த அனைத்து பாவங்கள், நம் வாழ்க்கையில செய்த அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் மன்னித்தார். நம்மளை படுகுழியில் விழுந்தோம், அப்பொழுது கூட ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் கிருபை இரக்கங்களினால் மடிமுடி சூட்டுகிறார். ஹல்லேலூயா. உன்னை கிருபை இரக்கங்களினால் ஆண்டவர் மணிமுடி சூட்டுகிறார். நாம் ஓடினாலும் மறைந்தாலும் எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை விட மாட்டார். என் வாழ்க்கையில நிறைய அப்படிதாங்க நடந்திருக்கு. ஓடி ஓடி போயிருக்கேன், ஆனா ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ஆண்டவர் மறுபடியும் என்னை இணைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அன்பு பாசம் நிறைந்தவர் நம் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால பாடுவோம். கிருபை இரக்கங்களால் மடிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். நாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த களை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே, என்றைக்கும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை என்றைக்கும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் என்றைக்கும் நாம் பார்ப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாடுவோம், ஆண்டவரை நோக்கி பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. இயேசுவே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவா நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you, Lord.
ஹalleluya. ஓ ரிதமா சந்தரபரிகா பாபா தரபதோ ரேதரமரஹதோ ஷமரஹதாரிகா பதரமதோ. ஹalleluya. ஆவியானவரே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எபினேசர் நீதான், நல்லவர் நீதான், வல்லவர் நீர்தான், எங்களை காத்து வழிநடத்தும் ஆண்டவர் நீர்தான். எங்கள் பலவீன நேரங்களில் நீர்தான் எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி அப்பா. பலன் சுகம் தருகிற ஆண்டவர் நீர் ஒருவரே, எங்கள் குடும்பத்தின் மருத்துவர் நீர் ஒருவரே அப்பா. யெகோவா ராஃபா நீர் ஒருவரே, நீர் ஒருவரே யெகோவா ராஃபா. உம்முடைய நாமம் மட்டுமே யெகோவா ராஃபா என்ற நாமத்தை உடையவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ரபத சந்தரப ரித கபரதோ ரித தரபத சந்தரி கரபத. ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், ரட்சகர், மீட்பர், சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே. ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. God is with us, Lord is with us, the Lord Jesus Christ with us, He is with us. Hallelujah. அவர் நம்மை வழிநடத்த சித்தமாய் இருக்கிறார். நீ அவர் கையில் ஒப்பு கொடுத்தால், if you give your life to Jesus Christ, if you give your ways to Jesus Christ, if you see His strength, if you challenge Him, He can do miraculous things in your life. Hallelujah. ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாங்கள் என்று நீங்கள் கேட்டால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். ஹalleluya. பராக்கிரமுள்ள ஆண்டவர், பராக்கிரமுள்ள ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. பாருங்க, இன்றைக்கு கூட மழை, நல்ல மழை வர போல இருந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சண்டே நீங்க காலையிலேயே மழை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜனங்க சபைக்கு வர்றதுக்கு கஷ்டமாயிடும். ஆண்டவரே இந்த நாள் மழையை நிறுத்துங்க ஆண்டவரே. ஒரு 8 மணி வரைக்கும் நிறுத்துங்கப்பா. ஏன்னா ஈவினிங் சர்வீஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு 8 மணி வரைக்கும் ஆண்டவரே மழையை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க மழையை கொடுங்க. ஏன்னா எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு வாகனம் இல்லாமல் சைக்கிள்ல போறாங்க, எத்தனையோ பேர் பைக்ல போறாங்க, மழையில நனைஞ்சு போறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க மழையை கொடுத்தால் ஆராதிக்க மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஆண்டவரே நான் கேட்டேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மழையை நிறுத்துகிறார். ஹalleluya. இந்த வேளையில கூட ஆண்டவர் மழையை நிறுத்தி, நான் ஜெபிக்கும் பொழுது மழை மேகங்கள் கூடிவிட்டது. ஆனால் நானும் ஜோனும் பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லாமல் நேரா வந்து சேர்ந்துட்டோம். ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர், அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். ஹalleluya. அதனால்தான் miraculous Lord என்று சொல்கிறோம். ஹalleluya. இது நடக்குமா, இது நாங்கள் நம்ம ஜெபித்தா கிடைக்குமா என்று சில நேரத்தில் யோசிக்கிறோம். இதை ஆண்டவர் செய்வாரா, செய்வாரா, மழையெல்லாம் நிறுத்துவாரா என்று நாம் கேட்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறது, முதல் தடவையாக ஒரு மனிதன் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அங்கே நில் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதன் சொன்னதை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அங்கங்கே அப்படியே நிறுத்தி விட்டாராம். ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கும் அதை செய்ய சித்தமாயிருக்கிறார், அற்புதங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். ஹalleluya.
யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே,
உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மரணத்தை ஜெயித்தவர் நீர். ஹல்லேலூயா. You defeated death, Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. மரணம் என்னையும் ஆண்டவரையும் பிரித்து கொண்டிருந்தது. எனக்கு நடுவிலே மரணம் வந்து என் கடவுள் ஆண்டவர், அன்பான ஆண்டவர் என்னையும் அவரையும் பிரித்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவரே இயேசுவே, Lord Jesus, you defeated death, Lord. மரணத்தை நீர் ஜெயித்தீர். ரஷந்த கபரதோ ஹீத கபரத ஹதை சிந்தர கபா. ஹல்லேலூயா. பாதாளத்தில் இறங்கி திருவுக்கோளை அப்பா கத்த பாதாளத்தின் திருவுக்கோளை the keys of Hades கத்தாவை கொண்டு வந்தீர். ஹல்லேலூயா. ஓரா சத்தரபரை கரதரப. ஹல்லேலூயா. You kicked the devil, Lord. You kicked the devil. Hallelujah. Oh Shivara Kadaram. Oh hallelujah. Jesus, Lord. If you are with the Lord, hallelujah, mighty and strong. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. mighty and strong. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அததான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நன்றி அப்பா. அப்பா அந்த ஆராதனை வேலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். இந்த வேலையில கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லேலூயா அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். டிசீஸ் அண்ட் வீக்னஸ், ஆல் கர்சஸ், எல்லா சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Get out from our lives. Get out from our family. You don't have any authority. உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, those who believe in the name of the Lord Jesus Christ, in this name we declare deliverance. Hallelujah. விடுதலை. Hallelujah. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வியாதி மறைந்து போகிறது. அந்த வியாதி மறைந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில. அந்த பலவீனம் இனியோடு வராது. It will never come again. Hallelujah. எந்த ஒரு சாபமும் உங்களை அணுகாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் கத்தாவே பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருந்தால் அப்பா கத்தாவே தேவரே அப்பா நீர் விடுவீங்க. எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் அவர்களை விடுவீங்க ஆண்டவரே. அப்பா தேவரே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தாங்க. கிறிஸ்துவ குடும்பங்களில் எங்கள் குடும்பங்களில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தாங்க ஆண்டவரே. நீர் தான் போஷிக்கிறீர் அப்பா கத்தாவே. நீர் தான் எங்களை போஷிக்கிறீர். நீர் தான் எங்களுக்கு எல்லாமே தருகிறீர் அப்பா. எல்லாமே நீங்க தான் தரீங்க. உங்க கரத்துல தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பிஸ்னஸ் செய்தாலோ, இல்லை நாங்கள் ஒரு வேலைக்கு போனாலோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செய்கிறோமோ, எங்களை ஒரு ஐடி ஜாப் செய்கிறோமோ, எந்த வேலை செய்தாலும் அப்பா தேவரீர் நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே தரீங்க. அந்த வேலையை கொடுத்தது, அந்த பதவியை கொடுத்தது, அந்த 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 ஞானத்தை அறிவையும் கொடுத்தது நீங்க தான். நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இடத்துல. தேங்க்யூ லார்ட் ஃபார் பீயிங் வித் அஸ். We praise you. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Lord. Hallelujah. இந்த மாதத்தில் நம்ம பார்க்குற ஒரு செய்தி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, I am a member of Christ Church. நான் கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினர். I am a part or a member of Christ Church. கிறிஸ்துவின் சபை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பில் தான் நாம் இந்த மாதம் முழுதும் பார்க்க போகிறோம். போன வாரம் கூட அதுதான் பார்த்தோம். இந்த வாரம் அதுதான் பார்க்க போகிறோம். முதல் வசனம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்
1 கொரிந்தியர் 12:27. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் இந்த மாதத்தில் அடிக்கடி படித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சபையில் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 வசனம் தவறா போறீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனி அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, the church கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சபைக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் சபைக்குள் வருகிறார்கள் என்று இன்றைக்கு நாம் அப்படி ஆக்கியிருக்கிறோம். ஆனால் வேதம் எப்படி சொல்கிறது? எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் கூடுகிறார்களோ அங்கே that place was called a church. அந்த இடம் சபை என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாரும் சபையில் ஒரு அங்கத்தினர், யூ ஆர் அ பார்ட் ஆஃப் காட்ஸ் சர்ச் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போன வாரம் அதான் பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி, ரைட்டா? சபையில் சபை ஊழியங்கள் செய்யலாம். நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிரைஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நிறைய மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் நம்மளால் ஒரு சபைக்குள்ளே என்வலப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். பிகாஸ் த தாட் ஆஃப் சர்ச், யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லும் பொழுது, த தாட் ஆஃப் யூனிவர்சல் சர்ச் எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்சைட் அ பில்டிங் அப்படின்னு சொல்லி we are brought up in such a way. But the Bible says உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. Everybody has different roles in the mighty church of God. ஹல்லேலூயா. 2 காரியங்களுக்கு, ஒரு யூனிவர்சல் சர்ச்னு ஒன்று இருக்கு, ஒரு லோக்கல் சர்ச் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதிகால திருச்சபையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, the poor people, விதவைகள், இவர்களுக்கெல்லாம் உணவு இல்லாமல் இருந்தது. அவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ என்ன செய்தாங்க ஆதிகால ஜனங்கள்? அவருக்கு உணவு கொடுத்தார்கள். ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆஃப் த சர்ச். அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்க முடியவில்லை என்பதற்காக சபையில் 7 பேரை செலக்ட் பண்ணி, எப்படி செலக்ட் பண்ணாங்க? ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் குட் கான்டக்டில் இருந்தவங்களை செலக்ட் பண்ணி, அதில் தான் ஸ்டீஃபன், இவர்களை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு உணவு கொடுக்கும், அவர்களை பார்த்து கொள்ளவும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் சர்ச்சில் நடக்கிறதால அதையும் பார்த்து கொள்ள அவர்களை நியமித்தார்கள். சர்ச் நாம் என்ன பண்ணுறோன்னா, சபை என்று பார்க்கும் பொழுது, த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு பார்க்கும் பொழுது, போன வாரம் சொன்ன மாதிரி காது மட்டும் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் சபைன்னு சொல்லுது. உடம்பு ஃபுல்லாக காது தான் இருக்குது, நான் தான் சபைன்னு சொல்லுது. கண் என்ன சொல்லுது? நான் தான் சபை. உடம்பு ஃபுல்லாக நான் தான் இருக்கிறேன்னு சொல்லுது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், கை கால்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கு இருக்கிறது. The church has to take care of everything. It is not only worship and preaching. நம்ம டிஃபைன் பண்ணது அப்படி பண்ணதால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அதோடு நின்று விடுகிறோம். ஆனால்
what God expects. There are so many people in the church. சபையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். பாருங்க 27ஆம் வசனத்தில் 28 படிங்க, அப்படியே கீழே. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பாருங்க, அப்போ இந்த மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி ஊழியம் செய்யும் எல்லாரும் சபைக்குள் இருந்தார்கள். சபைக்குள்ளே யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், ஏனென்றால் கிறிஸ்துவின் சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் சபைக்குள்ளே இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், போதகர்கள் இருந்தார்கள், மிரக்கல் ஒர்க்கர்ஸ் இருந்தார்கள், மிரக்கல் ஹீலிங் பர்சன்ஸ் இருந்தார்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருந்தார்கள். போதகர்களோ இல்லை செய்தியை கொண்டு போகிறவர்கள் சபையில் அவர்கள் தான் என்று நாம் சொன்னால், நான் ஒருவேளை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தேவான் இவர்களை எல்லாம் செலக்ட் பண்ணும்போது ஸ்தேவான் இருக்கலாம் அங்கே இருந்த ஏழை விதவைகளுக்கும் ஏழை ஜனங்களுக்கும் மக்களுக்கும் பணிவிடை செய்வதற்கு அவர்களை நியமித்தார்கள். அப்போ அவர்களெல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள் தானே, அவர்களெல்லாம் சபையில் ஒரு மக்களாக இருந்தார்கள். The church has more responsibility. நிறைய சபைகள் செய்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நிறைய சபைகளில் ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், துணிமணி கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அதை தவிர சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய செய்கிறார்கள், நல்லது. சபை என்று பார்க்கும் பொழுது there has to be preaching, teaching, apostolic activities, administration, helping, social justice. ஆண்டவர் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த பூமியில் இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் ஏசாயா 61:1 வசனத்தில் என்ன போட்டிருக்கிறார்? Why did God come? He came for the oppressed. தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை செய்ய வந்தார். அப்போ இன்றைக்கு சபையில் எல்லாரும் தேவை. Everybody are required. Not only a person who stands here and preaches. Not only ஒருத்தர் நின்று ப்ரீச் பண்ணுறாங்க, கேட்டுட்டு நீங்கள் போகலாம் வீட்டுக்கு. ஒருத்தர் ஆராதிக்கிறோம், ஆராதனை நீங்கள் சேர்ந்து ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. No, that is not the church. It's not one person. It is collection of all Christians together in a place. அதுதான் கிறிஸ்துவின் சபை. The people who do good inside the church. Hallelujah. நாம் இன்றைக்கு பார்ப்போம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம் என்றால் கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் சரீரமாக ஆண்டவர் ஒப்பிட்டு the church will undergo the same thing that Christ has undergone. சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் சென்றாரோ அதையெல்லாம் சபையும் சேர்ந்து அதை செய்யும், அதை பின்படுத்தி போகும் என்று நாம் பார்க்கிறோம். படிப்போம் 14ஆம் வசனம்லேருந்து படிங்க. 14, 15, 14 படிங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீட்டில் இவைகள் நடக்கும்படி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனுடைய வீட்டில், the house of God, சபையை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? the house of God. Hallelujah. பாருங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறார். ஹவுஸ்ன்னு சொல்லும் பொழுது, வாட் இஸ் அ ஹவுஸ்? ஒரு ஹவுஸ், ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது
ஃபேமிலி இருந்தால் தான் ஹவுஸ். கரெக்டாக இல்லையா? இஃப் தெர் இஸ் அ ஃபேமிலி தென் இட்ஸ் கால்ட் அ ஹவுஸ். இஃப் தெர் இஸ் நோ ஒன் தேர், யாருமே இல்லை என்றால் இட் இஸ் நாட் அ ஹவுஸ். ஒரு வீடு என்று சொல்லும்போது, அப்போது த ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது காட் சீஸ் as a part of his family. ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார் என்றால், அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக, அவருடைய குடும்பத்தில் நாமெல்லாம் ஒரு பங்காக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் the church என்ன சொல்கிறார்? சபை ஹவுஸ் ஆஃப் காட், கிறிஸ்துவின் வீடாக, ஆண்டவரின் வீடாக பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. If you think that you are a part, if you believe in your heart, உங்களுடைய இருதயத்தில் நான் ஆண்டவரின் வீட்டில் ஒரு நபராய் இருக்கிறேன், I am a part of God's family என்று நீங்கள் நினைத்தால், if you think, அந்த மாதிரி நினைத்தீங்க அப்படின்னா, தென் நீங்கள் தைரியமாக போய் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் போய் பேசுவீங்க. கரெக்டாக இல்லையா? ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? ஒரு வீட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேட்போமா, கேட்க மாட்டோமா? கரெக்டாக இல்லையா? பக்கத்து வீட்டில் போய் கேட்க மாட்டோம் தைரியமாக, சோறு போடுங்க அப்படின்னு கேட்பியா ஜோனு? கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அது நம்ம வீடு கிடையாது. இட்ஸ் நாட் அவர் ஹவுஸ். பட் இஃப் இட் இஸ் அவர் ஹவுஸ், இப்போ முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? வீட்டில் போய் சட்டையெல்லாம் கட்டிப்பட்டா பாடா ஃப்ரீயாக, ரைட்டா? அம்மா அப்பா யாருன்னா இருந்தால் சாப்பாடு போடுங்க. வாய்? நீங்கள் ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறீங்க. இஃப் யூ பிலீவ் தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் காட், கிறிஸ்துவின் சபையில், கிறிஸ்துவின் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு தைரியமாக ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்மளுடைய ஃபேமிலியில் அவரோட பங்கு இல்லை. ஆனால் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. எப்படி தெரியுமா? ரேஷன் கார்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை கேட்டால் அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர்னு கொடுத்துருப்பாங்க பேர். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரில? எனக்கு தெரியும் 2-3 பேர். 4 பேர் அப்படின்னு சொல்லி யாருங்கன்னு கேட்டால், நானும் என் மனைவி என் பையன் கூட ஏசப்பானுவோம் ரேஷன் கார்டில். உண்மையில அந்த கணக்கெடுக்க வரவங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஓகே, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ரேஷன் கார்டில் ஏசப்பாவுடைய பேர் போடணும் அப்படின்னா எல்லா கிறிஸ்துவங்க வீட்லேயும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்? ரேஷன் கார்டில் ஏசப்பாவோட பேரை போட்டுருணும், ஜீசஸ் கிரைஸ்ட்னு, ரைட்டா? டாக்குமெண்டேஷனில் ஏசப்பா வரணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்டா? அப்படின்னா அடுத்தது ஆதார் கார்டு கேட்பாங்க ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு. நீங்கள் ஒரு வேளை ரேஷன் கார்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லையா? அது எங்கே போகிறது? அதில் நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு பாசத்தின் அளவு தாங்க முடியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய பேர் இப்படிலாம் செய்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்கிறதுக்காக. ஆண்டவர் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்கிறதோட ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதோட நான் ஆண்டவரின் குடும்பத்தில் ஒருத்தன் சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் குடும்பமாக இருக்கோம், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்கிறது அட்டாச்மெண்ட். யூ ஆர் அட்டாச்சிங் காட் இன் யுவர் ஃபேமிலி. பட் காட் சேஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் காட் பேரே, சர்ச்சு பேர் எப்படி இருக்கிறாரு? ஹவுஸ் ஆஃப் காட். அதாவது ஆண்டவருடைய பேர் தான் இருக்குது அந்த ஹவுஸ்லேயே, அந்த வீட்டுக்கு பேரே ஹவுஸ் ஆஃப் காட் வைக்கிறார். அப்போது நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ இன்றைக்கு இந்த வசனம் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா, சபை என்று பார்க்கும் பொழுது
சர்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 15ஆம் வசனத்தில் என்ன தெளிவாக போட்டிருக்கு? இன்னொரு வாட்டி படிக்கணும். அந்த தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சபையில இந்த சர்ச் தேவனுடைய வீடு என்று சொல்கிறார். வெரி பியூட்டிஃபுல் வேர்ட். அடுத்தது படிங்க. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. சத்தியத்திற்கு தோணும் ஆதாரமாய் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு இருக்கும். பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத் 16 15 அடுத்த வாசனை போங்க. ரைட். பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத். ரைட்டா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை படிப்போம் கூடவே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். God is the church, the body of church. இயேசு கிறிஸ்து சரீரம், which is இப்போ 23 பார்த்தீங்க அப்படின்னா which is his body in fullness. கரெக்டா இல்லையா? என்ன போட்டிருக்கு? முழுமை. தமிழில் என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய. போதும். அந்த வார்த்தை தான் நான் தமிழில் பார்த்தேன். நிறைவான. தமிழில் ஒரு அழகான பாட்டு, நிறைவா ஆண்டவரே என்று ஒரு தமிழ் பாட்டு. நிறைவான அப்படின்னா ஃபுல்னஸ். பாருங்க, காட் ஆல்வேஸ் இஸ் அ காட் ஆஃப் ஃபுல்னஸ். அரை குடம் நிரம்பிய பாத்திரமாக ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு அபிஷேகம் பண்ணுவதில்லை, கொடுப்பதில்லை. ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சரீரம்படி கொடுக்கிறார். அதான் ஃபுல்னஸ். அப்போ ஆண்டவர் சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இங்க சபையை பார்த்து the church is the fullness of God. Hallelujah. அப்ப if the church is the fullness of God, every person inside, யாரெல்லாம் உள்ளே இருக்கிறோமோ அவர்களெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க ஆசைப்படுகிறார். fullness of blessing, fullness of faithfulness, எல்லாம் முழுமையாக, whole heartedness, முழு இருதயத்தோடு. ஏன் அப்படின்னா அரை மனதோடு half hearted things, ஃபுல்னஸ் இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். அதனால்தான் சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சபைக்கு நான் தலையாக இருக்கிறேன். சபை முழுமை, ஃபுல்னஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தேர் இஸ் ஃபுல்னஸ் இன் சர்ச் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கும் முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான காரியத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைவான, அந்த வார்த்தை ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. நிறைவான, நிரம்பி தழும்பும் நிறைவான ஆவியானவரே என்று நாம் பாடுகிறோம். நம் வாழ்க்கையில் நம்ம நிறைய சில இடத்துல யோசிப்போம், ஆண்டவரே எனக்கு சில காரியெல்லாம் கிடைக்காம இருக்கு. நான் நிறைய யோசித்திருக்கேன் அந்த மாதிரி. ஆண்டவரே இதெல்லாம் பாதியாய் நிறைவேறி இருக்கு, இதெல்லாம் பாதியாக இருக்குது, நீங்கள் எனக்கு கொடுக்குறதெல்லாம் எனக்கு பாதியாக இருக்குது, எப்போ நீங்கள் ஃபுல்லாக எனக்கு தருவீங்க, எப்போ நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய பிளானை நிறைவேற்றுவீங்க என்று நிறைய வாட்டி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவர் அதன் காலத்தில் நிறைய காரியங்களை செய்கிறார். அது முடியும் பொழுது தான் எனக்கு தெரிகிறது ஆண்டவர் எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஒரு சபையில் இருக்கிற மெம்பர், யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு அந்த தலைப்பில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஃப் யூ ஆர் அ மெம்பர், நீங்கள் ஒரு அங்கமாய் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தர ஆண்டவர் விரும்புகிறார். ஃபுல்னஸ் ஆஃப் காட். பாருங்க, கொலோசியர் 1 அதிகாரம், கொலோசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். கொலோசியர் 1:19. கொலோசியர் 1:19. For God was pleased to have all his fullness dwell in him. Hallelujah. படிங்க அந்த 19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். பாத்தீங்களா? சகல பரிபூர்ணமும், ஃபுல்னஸ். அப்போ பாருங்க, எல்லா ஃபுல்னஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் ஃபுல்னஸ். சரியா? இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் ஃபுல்னஸ் தான் வசனம் சொல்கிறது. இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் ஃபுல்னஸ். இந்த ஃபுல்னஸ் எப்படி வந்ததா? படிங்க அதே கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பூர்ணமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? The heavenly Father is in fullness upon Jesus Christ. அதான் வசனம் சொல்லுது. முழுமையாக இன் ஃபுல்னஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல அவர் தங்கி இருக்கிறார். 2 வசனங்கள், கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்திலையும் கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலையும் இதான் தெளிவா போட்டிருக்கு. ஆண்டவர் the fullness of deity, the fullness of godliness, ஆண்டவருடைய தெய்வத்துவம், பிதாவானவர் முழுதுமாக இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் என்ன படிக்கிறோம்? எபேசியரில் நம்ம எஃபிஷியன்ஸில் என்ன படித்தோம்? 1 அதிகாரம் 23 வசனத்தில் என்ன படித்தோம்? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ நிறைவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பிதாவானவர் நிறைவாய் இருக்கிறார். அந்த நிறைவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக சபைக்கு மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிறைவான சபை யார்? அந்த நிறைவான சபை நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. The fullness of God through the fullness of Jesus Christ, through the fullness of church is upon us because we are the member of the church. Hallelujah. பெரிய சத்தியம். Because ஆண்டவர் எதையுமே if God is fully into Jesus Christ, அவர் நிறைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார் என்றால், வசனம் சொல்வது போல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிறைவாக சபைக்கு மேல் இருக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாய் நம்மேல நிறைவாய் இருக்கிறார். அதான் வசனம் இங்கே தெளிவாக சொல்கிறது. பாருங்க, அந்த நிறைவான சரீரம், ஹல்லேலூயா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம மறுபடியும் அந்த 1 தீமோத்தேயுக்கு வந்துருவோம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 16 வசனம் படிங்க. 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று. ஆமா, மாம்சத்திலே வெளிப்பட்டார், இடைப்பட்டார். தேவன் மாம்சத்திலே இடைப்பட்டார். இந்த பார்த்தீங்கன்னா, பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், God Jesus Christ came in body. இடைப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரமாக இடைப்பட்டார். சபையும் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு வந்து எப்படி சென்றாரோ அதே போல ஆண்டவர் சபையையும் அந்த ஆங்கிளில் அதே காரியத்தை இந்த வசனம் மூலமாய் நாம் பார்க்கலாம். த ரெவலேஷன் அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரமாக வந்தார், ஆவியாக இருந்த ஆண்டவர். அதே போல் ஆண்டவர் என்ன செய்தார், சபை என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது அவருடைய சரீரமாக இந்த உலகத்தில் சபை என்ற ஒரு சரீரத்தை வைத்து விட்டு சென்றார். ஹல்லேலூயா. God came into this world through a body. Today the church is the body. அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, அந்த சரீரம் துன்புறுத்தப்பட்டது, அந்த சரீர ரத்தம் சிந்தப்பட்டது. சபையும் அதை தாண்டி போக வேண்டி இருக்கும். நிறைய ஆதிகால திருச்சபை இதோட கொடுமையான காரியங்கள், சைனா, ஈரான், இன்னைக்கு நார்த் இந்தியா, இந்த மாதிரி இடங்களெல்லாம் சபைகள் இன்னும் துன்புறுத்தப்படுகிறது. மேபி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா நமக்கு தெரியல. ஆனால் இன்னும் சபைகள் துன்புறுத்தப்பட்டு, ஜனங்கள் அடிக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே இந்த சபை சென்று கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? why? Because it is the body of Christ. The body of Christ, ஆண்டவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சேம் காரியங்கள் சபையும் சந்திக்க வேண்டும் என்றதான் மிஸ்ட்ரி. இங்க அதை தான் எழுதுறாரு பவுல், ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. அந்த 16ஆம் வசனம் திருப்பி படிங்க ஜோனு. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம், சபை சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர், ரைட், அடுத்தது என்ன? ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார். ஆமாம். சபையில பார்த்தீங்க அப்படின்னா, the church is anointed by the Holy Spirit. கரெக்டா இல்லையா? பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் 120 people மேல் மாடியில் கூடியிருக்கிறாங்க. the church began there. அதுக்கு முன்பதாக there was no church. ஆனால் when did the church start? எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, when the Holy Spirit was poured on the people, அப்பதான் சபை உருவானது. சபை அங்கே ஒரு கல் வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஜபம் பண்ணி ஆரம்பித்தாங்க, அப்படி ஆரம்பிக்கல சபை. The church was not started, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எடுத்துன்னு போய் அங்கே வச்சு ஜபம் பண்ணி செங்கல் மேஸ்திரி கூப்பிட்டு செங்கல்ல வச்சு பூசி ஆரம்பிக்கல சபை. சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் மாடியில் 120 people இருந்தாங்க. ஆவியானவர் மேலே ஊற்றப்பட்டார். ஊற்றப்படும் பொழுது சபை உருவானது. That was the beginning of the church. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சரீரமாக வந்தார். அந்த சரீரம் சபையாக இருக்கிறது. ஆண்டவர் என்னெல்லாம் அனுபவித்தாரோ அதெல்லாம் சபையும் அனுபவிக்க வேண்டும். அவர் மேல் ஆவியானவர் தங்கி இருந்தார், ஊற்றப்பட்டிருந்தது. அதே போல ஆவியானவர் சபை மேலே ஊற்றப்பட்டு ஆவியானவர் சபையில் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பயணம் செய்தாரோ இந்த பூமியில், அதே போல் சபையும் அதே மாதிரி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் நாட் அனாயிண்டட் வித் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படவில்லை, ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படவில்லை என்றால் நாம் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்க முடியாது.
The anointing of the Holy Spirit is important. The indwelling of the Holy Spirit is important. ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனால்தான் கொரிந்தியர் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். We are the temple of the living God. எதற்காக எழுதப்பட்டிருக்கு என்றால், because the Holy Spirit dwells in us, we are a part of a bigger family, that is the church. We are a part of a bigger family, that is the house of God. அதான் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அழகாக சரியாக எழுதியிருக்கிறார். a house of God, டெம்பிள். பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நாம் ஆலயமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, மேலே படிங்க. தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களால் காணப்பட்டார். அப்ப சபை தேவதூதர்களால் காணப்படுகிறார்களா? எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் ரெவலேஷன் புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், ரெவலேஷன்ல 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கு, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே ஆண்டவர் யாரு? தேவகுமாரன் நிலையங்கி தரித்து, ஆமா, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் இருந்தார். அப்போ அந்த குத்து விளக்குகள் மத்தியிலே ஆண்டவர் இருந்தார். அப்போ நீங்க படிங்க, அந்த குத்து விளக்குகள் என்னன்னு பார்க்கலாம். 16ஆம் வசனம் படிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, தனது வலது கரத்திலேயே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அப்போ 7 நட்சத்திரங்களை தனது வலது கரத்தில் வைத்திருந்தார். 7 குத்து விளக்குகள் மத்தியில் வந்து கொண்டிருந்தார். அப்ப அந்த 19ஆவது வசனம் படிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. படி 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஹல்லேலூயா. 7 சபைகளுக்கு மத்தியில் உலாவை கொண்டிருக்கிற ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை கையில் ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கிறாரு. அந்த ரைட் ஹேண்ட்ல இந்த 7 நட்சத்திரங்கள் என்னவா இருக்கிறது? தேவ தூதர்கள். ஒவ்வொரு சபைக்கும் தேவ தூதர்களாய் இருந்தது. அப்ப சபை ஆண்டவர் இயேசுக்கு இந்த 1 தீமோத்தேயு நம்ம 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவ தூதர்கள் பார்த்தார்கள் என்று, அவர்களை கண்டார்கள். அதே தேவ தூதர்கள் சபையையும் பார்க்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பாருங்க, வாட் எவர் ஜீசஸ் கிரைஸ்ட் வென்ட் த்ரூ, த பாத் தட் ஹி வென்ட், சபையும் அதன் வழியாக செல்ல வேண்டும். த சேம் திங்ஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவ தூதர்கள் பார்த்தார்கள், அவரோடு சந்தரித்து அவரோடு பேசினார்கள். அதை போல சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறான், அவன் சபையும் பார்த்து கொள்கிறான். ஹல்லேலூயா. படிங்க மேலே. அந்த சபை என்ன, அந்த தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் வலது கரத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு சபைக்கும் மேலே ப்ரீச்சிங் டு த நேஷன்ஸ். அப்படியே படிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு, இல்லை அங்கல்ல, 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 16ஆம் வசனம் படிச்சிருந்தீங்க பார்த்தீங்களா? அதுவே மேலே படிங்க. புறஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். புறஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டார்.
கரெக்டா இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் மத்தியில் போய் பிரசங்கம் செய்தார். ஏன்னா பரிசேயர் சதிசேயரை என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க நீங்கள் ஏன் போய் இப்போ பாவிகள் உட்காரும் இடத்திலையும் சதிசேயரும் இவர்களிடத்தும் ஜாக்கியஸ் வீட்டில் போய் ஏன் உட்காருங்கன்னு கேட்டாங்க. ஜாக்கியஸ் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் வீட்டில் போய் ஏன் நீங்கள் உட்காருங்கன்னு கேட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, புறஜாதிகள் வீட்டிலேயும் பாவிகள் வீட்டிலேயும் தொலைந்து போன ஆடுகள் மத்தியிலும் ஆண்டவர் போக ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபை என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? The church also has to preach and teach to the other people and bring them inside the flock. சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சபையில் ஒவ்வொருத்தர் நபர்களும், சபை நம்ம அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, சர்ச் இன்னைக்கு அட்டன் பண்ணுறோம், தட் இஸ் இட் இல்லை, வெளியே போய் ஒரு 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சத்தியத்தை சொல்லி அவர்களை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் we have to preach the word of God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னார். சபை ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு குறிப்பு இருக்கிறது, படிங்க லாஸ்டா அதே வசனம். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகிமையிலே எடுத்துக்கொள்ள, he was taken up in glory. அதுதான் நமக்கு ஒன்றும் நடக்கல சபை. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் கான் த்ரூ, என்னெல்லாம் அப்படியே கடந்து போனாரோ, ஸ்டெப் பை ஸ்டெப் த சர்ச் வில் கோ த்ரூ. அதனால தான் ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, ஏன் சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க? வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சர்ச் பிகாஸ் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த சர்ச். கிறிஸ்தவர்கள் தான் சபை. நாம் எல்லாம் ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிறோம். God has laid a pattern, ஒரு பேட்டர்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார், இப்படி தான் போக வேண்டும் என்று. மகிமையில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இன் க்ளோரி. ஆண்டவர் ரகசிய வருகையில் என்ன எழுதப்பட்டிருக்குது வசனத்தில், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. மகிமையில் நம்மை எடுத்துக்கொள்கிறார். we will be transformed. அதனால்தான் ஆண்டவர் the first fruit, முதற்கனி என்று சொல்கிறார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் தான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் முதற்கனி. He was the first fruit of a transformed body, glorified body. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன அர்த்தம்னா, சபையை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அதை போல எடுத்துக்கொள்ள போகிறார். கரெக்டா? அப்போ ஆண்டவர் வரும்பொழுது, இந்த ரகசிய வருகையில் ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்? வான மத்தியிலே சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். நம்ம அடிக்கடி டவுட் கேட்போம், சபைக்கு போகல அப்படின்னா, நான் சபையில் போகல அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டானா கேட்குறோமா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய சரீரம் தான் சபை. ஆண்டவர் எப்படி மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல சபையும் அப்படிதான் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் அந்த எக்ஸாம்பிள் கிளியரா. ஸோ இன்றைக்கு தலைப்பு, இந்த மாதம் முழுதும் ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் அ மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். நான் கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினர், ஒரு பங்காக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் பெருமைப்பட வேண்டும். எனக்கு ஒரு சபையில் ஒரு பங்கு இருக்கிறது, ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா. வாங்க காணிக்கை ஒரு பாட்டு பாடலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
காணிக்கைக்காக இப்போ தீபக் ஜெபம் பண்ணிடுவாரு. பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே ஐஎம் சான்சுரி சர்ச்சுக்காக நன்றி. இந்த நாளிலும் கத்தாவே கொடுத்த ஒவ்வொரு வசனத்துக்காக நன்றி. நன்றி அப்பா. உங்களுடைய வசனத்தின் மூலயமா கத்தாவே நாங்கள் உங்களுடைய அங்கத்தினராக இருக்கிறோம். அதே போல் கத்தாவே நாங்கள் பார்த்தீங்கன்னா அது சர்ச்சாக இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஆராதனை வேலை காலை 7 மணிக்கு நடக்கிற இந்த ஆராதனை வேலையை நடத்தி வருவதற்காக நன்றி. ரெவரண்ட் பென் சுரேஷ் அண்ணாவை ஆசீர்வதிக்காக நன்றி. மியூசிஷியன் ஜோ ஆசீர்வதிக்காக நன்றி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை பகுதி ஆசீர்வதிக்காக நன்றி. இன்னும் சபையில் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வாங்க, வருகின்ற ஆராதனைக்கு கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த வேலையில் கூட உங்களுடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசினதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இன்னும் சபையில் ஆடுகளை சேர்த்தரலங்க அப்பா. தொலைந்து போன ஆடுகள் வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க அப்பா. சபையின் ஜனங்கள் அப்பா அவர்களை பொறுப்புகளை உணர்ந்து வந்து சேர்ந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல சபை அப்பா அதே அப்பா நீர் எப்படி கர்த்தாவே இந்த உலகத்தில் பயணம் செய்தீரோ அதே போல சபையும் அதே பயணத்தை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சபை நாங்கள் தான் அந்த சபையாய் இருக்கிறோம். We are the church of the living God, the house of God. We are a family. We are a part of the family of the house of God என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் ஆண்டவரே. Thank you Lord. நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைத்தீர் அப்பா. We are a part of you Lord. நாங்கள் உம்மில் கர்த்தாவே ஒரு அங்கமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. You love us Lord. நீர் எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீர், அதற்காக நன்றி. சபையை எடுத்துக்கொள்ள போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. மகிமையில் அப்பா மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துடன் எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீர், அதற்காக அது வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உண்மையை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறாதே. ஆமென் ஆமென். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை மற்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.